நகர்ப்புற நக்சல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டீமை சேர்ந்த ஆளுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறீங்க இந்தியாவுக்கு எதிராக? ஆனால் உண்மை என்னன்னா உன்ன மாதிரி ஆளுலாம் கைலாசத்தை போகணும். ஏன்னா நீ உங்களோட நோக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதாவது இந்தியாவுக்குள்ள வந்து தேவை இல்லாமல் பிரிவினை தூண்டுறது இந்த மாதிரி முட்டா பேருக்கு தான். இவ்வளோ வியாக்கியானம் பேசுறவங்களை கூட பாகிஸ்தானில் விட்டுருங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து பேசினாலே கொலை செய்து விடுவேன் என்று எங்களுடைய தோழரை அவினாசியிலே மிரட்டியிருக்கிறான் பிஜேபி சங்கி ஒருவன். என்ன நடந்தது? பகல்காம் தாக்குதலை ஒட்டி ஒரு மைய இயக்கத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். காவி பாசிசம் தான் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது நாட்டிலே என்று தலைப்பிலே ஒரு இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது தமிழகம் முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் தோழர் கார்த்திகேயன் அவர்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை சமூக ஊடக வடிவங்களிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சிந்தூர் ஆபரேஷன், பகல்காம் தாக்குதலிலே ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் நாட்டில் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியான எங்களுடைய போஸ்டர், சோரொட்டி, நோட்டீஸு, வெளியீடுகளை அந்த சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதை பார்த்த பிஜேபிக்காரன் ஒருவன், இது போன்ற நபர்கள் அர்பன் நக்சலை சேர்ந்தவர்கள், இவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பணும், இவங்களை வந்து சொல்லப்போனால் கைலாசத்துக்கு அனுப்பிடணும், இவர்கள் மீது வழக்கு தொடுக்கணும் என்று பகிரங்கமாக மிரட்டல் கொடுத்திருக்கிறார். கொலை செய்து கைலாசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அந்த ஆடியோவை கேளுங்கள். இந்த மாதிரி முட்டாள்தனமான நபர்களை வந்து கொண்டு போய் பாகிஸ்தானில் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து உலகத்திலே கேடு கெட்ட வேலை. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் பகல்காமில் என்ன நடந்துச்சுன்னு. 27 உயிர் இல்லை, அவன் குடும்பத்தில் உயிர் போயிருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. இவ்வளோ வியாக்கியானம் பேசுறவங்களை கூட பாகிஸ்தானில் விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற முட்டாள்கள் இந்த மாதிரி நபர்களோட பதிவுகளை தயவு செஞ்சு நேற்றுங்க. இதுதான் தீவிரவாதம். அதாவது இந்தியாவுக்குள்ள வந்து தேவை இல்லாமல் பிரிவினை தூண்டுறது இந்த மாதிரி முட்டா பயிருக்கு தான். இந்த மாதிரி கேடு கட்ட நபர்கள் உடனடியாக குரூப்பில் வந்து நேற்றுங்க. இது வந்து கண்டிப்பாக தேசியத்துக்கே அச்சுறுத்தல். இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி இவ்வளோ முட்டாள்தனமான வேலையை பண்ணுறாங்க? இது எப்படி அனுமதிக்கிறீங்க? இந்த நபர் மேலே நீங்கள் லீகலாக நடவடிக்கை எடுங்க, விடாதீங்க. தம்பி, எதுப்பா உண்மை? ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பேரணி நடத்தியிருக்கிறாங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்திய மக்கள் இருக்கிற 140 கோடி பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒருந்தாப்ப இந்த மாதிரி காமெடி யாருன்னு தெரிலப்ப எனக்கு. கொஞ்சம் உண்மை உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் கூட தெரியல. என்னன்னா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? யாரு நகர்ப்புற நக்சல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டீமை சேர்ந்த ஆளுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க இந்தியாவுக்கு எதிராக? எப்பா ஒரு இந்திய ராணுவத்துக்கு எதிராக பேசியிருக்கிறப்பா நீ என்ன பேசிட்டு இருக்க? திருத்திக்கப்பா, இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா உன்ன மாதிரி ஆளுல கைலாசத்தை போகணும். ஏன்னா நீ உங்களோட நோக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கும், உன் புத்தியும் அப்படிதான் இருக்கும். நான் எல்லாம் கொஞ்சம் குடும்ப வேலை காரணமாக வேறு ஊரில் இருக்கிறதுனால கொஞ்சம் கட்சி பணிகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாடெலாம் கொஞ்சம் பண்ண முடியலைங்க. நம்ம ஊரில் ஒரு தேசிய பணியில் ஈடுபடுற ஒரு ஆள் இருக்கார் இல்லைங்களா, அந்த குரூப்பில் கூட இருக்கார். அவருக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுங்க. அந்த நபர் கொடுத்த பிட் நோட்ஸ் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அந்த பிட் நோட்டீஸ் ஆகட்டும், போஸ்டர் ஆகட்டும் செக் பண்ணுங்கள். அதெல்லாம் கண்டிப்பாக அண்ணா 3 ப்ரெஸ்ஸில் தான் அடிச்சிருப்பாங்க. நார்மலாக வந்து ப்ரெஸ்ஸோட பேர் போட்டு தான் வந்து பிட் நோட்டீஸ் அடிக்கணும், நோட்டீஸ் அதை சுவரொட்டி அடிக்கணும். இது என்னென்னு செக் பண்ணுங்கள். அடுத்து இந்த நபரோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். இந்த நபர் சொல்கிற அந்த புரட்சிகர மக்கள் அதிகாரங்கிற இயக்கம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அது தொழிலாளர் முன்னணி வேறு போட்டிருக்காங்க, அது வந்து ரெஜிஸ்டர்டான்னு பாருங்கள். இவங்களுக்கு எப்படி ஃபண்டு வருதுன்னு பாருங்கள். அப்படி ஏதாவது ரெஜிஸ்டர்டுன்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதை கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கள். தேசிய பணியில் ஈடுபடுற நம்மளால் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறது குரூப்பில். இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுங்க. இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் குடும்ப பணியில் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் தீவிரமாக வர முடியல. அதே சமயம் நம்ம பிஜேபியினுடைய வழக்கறிஞர் பிரிவுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சட்ட ரீதியானவங்க இந்த மாதிரி நபர்களை வந்து கண்டிப்பாக விடாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முயற்சி, இந்த மாதிரி நபர்களை வந்து வளர விடுறது. சட்ட ரீதியாக வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க. இந்த ஆடியோவில் அவன் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்பான்றதை பாருங்கள். இவங்க போட்டிருக்கிற பிரசுரம், சோரொட்டி, வெளியீடெல்லாம் அண்ணா தெரேசர் பிரஸில் போட்டிருப்பாங்க. இவங்க அதிகபட்சம் இந்த ஆள் வந்து அர்பன் நக்சலாக தான் இருப்பான். இவன் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. இவன்லாம் அது மட்டும் இல்லை, இவனை வந்து கைலாசத்துக்கு கொலை செய்து கைலாசத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு பேசிக்கிறான். எங்களை பற்றி பேசுவதற்கு இவன் யார்? இவன் போலீஸா? இவன் வந்து ஐஜியா, டிஐஜியா, கோவை கமிஷனரா, திருப்பூர் கமிஷனரா? எவனும் கிடையாது. இவன் யார் இதை பற்றி பேசுவதற்கு? நாங்கள் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதற்கான ஆர்ப்பாட்டத்துக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், சட்ட ரீதியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட எங்களை
அர்பன் நக்சலு பாகிஸ்தானுக்கு ஓடணும் என்று பேசுகிறார்கள். உண்மையிலேயே தடை செய்யப்பட்ட அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்ட அமைப்பு இவர்களுடைய தாய் அமைப்பான RSS தான். RSS 3 முறை இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறவர்கள் தான் இன்றைக்கு RSS பிஜேபி கும்பல். இன்றைக்கு மத்திய அரசிலே அதிகாரத்தில் இருப்பதால், ஆட்சியில் இருப்பதால் சட்டபூர்வ அமைப்பு என்று RSS சொல்ல முடியுமா? உலகத்திலே மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு என்று வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிற ஒரே அமைப்பு RSS தான். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கொலைபாதக அமைப்பை சேர்ந்தவர்கள் இவன் எங்களை பற்றி பேசலாம். இப்படி ஒரு சாதாரண கருத்தை சொல்வதற்கே கொலை செய்து கைலாசத்துக்கு அனுப்பி பேசலாம். இதுதான் இந்து தீவிரவாதம் சொல்கிறோம். இந்த இந்து தீவிரவாதம் தான் கல்புர்கியை கொன்றது, பன்சாராவை கொன்றது, கௌரி லங்கேஷை கொலை செய்திருக்கிறது. நாளைக்கு நாம் பிஜேபியை எதிர்த்து, அதனுடைய பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து பேசினாலே, மக்கள் பேசினாலும் இதுதான் அவன் சொல்லுவான், அர்பன் நக்சலு, பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படின்னு சொல்லி பேசுவான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொலைகார கும்பலை நாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தாமல், களத்தில் இறங்கி வீழ்த்தாமல், நாம் மக்களுடைய பிரச்சனைகளை வீதிகளில் இறங்கி போராட முடியாது, கருத்துக்களை கோர முடியாது. ஒரு கருத்தை பேசினாலே கொலை செய்வேன் என்று மிரட்டுவது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. தமிழக அரசு இவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் புரட்சிகர மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.